friend and welcome to another episode of the Poor People Us Thinking We Are Part of the Team. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா due to popular request Met Gala outfits வந்து rank பண்ண போறோம். போன Met Galaல சொன்ன மாதிரி தான் this had no business becoming a tradition, but எல்லாரும் வந்து Met Gala அந்த looks release ஆன உடனே வந்து channel tradition Met Gala video எங்க அப்படி கேக்குறீங்க. I never knew you all were this involved. Like போன வீடியோல கொஞ்சம் தெரிஞ்சது, but still இந்த வீடியோ வந்து எனக்கு எடுக்கிறதுல அவ்வளவு விருப்பம் இல்லை. லைக் ஆன் மை ஓன், ஏன்னா this year's Met Gala is sponsored by the big evil. அதனால I really did not want to give attention, but still it got my attention anyways. அதனால உங்களுக்கு பார்க்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். நீங்க overwhelmingly எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிங்க. So here is the video and ஒரே ஒரு குட்டி recap. Met Galaனா என்னன்னா, it is basically a museum exhibition, but அதுக்கு வந்து celebrities எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அவுட்ஃபிட் தீம் கொடுத்து இந்த தீமுக்கு தான் நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த வருஷம் Met Gala 2026ல என்ன எக்ஸிபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, காஸ்டியூம் ஆர்ட் அப்படின்ற தீம்ல வந்து எக்ஸிபிஷன் இருக்கும். அண்ட் வர செலிபிரிட்டிஸோட ட்ரெஸ் கோட் இஸ் ஃபேஷன் இஸ் ஆர்ட். சோ அந்த ஃபேஷன் இஸ் ஆர்ட் அப்படின்ற ட்ரெஸ் கோட் தான் நம்ம ஜட்ஜ் பண்ண போறோம். நிறைய பேர் இதை வந்து எப்படி எடுத்திருந்தாங்கன்னா, எனக்கு பேசிக்கலி புரியல, நமக்கு அவ்வளவு அறிவுலாம் கிடையாது. பட் இது எப்படி இன்டர்பிரேட் செய்யப்பட்டதுன்னா, காஸ்டியூம்ஸ் வழியா எப்படி ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் பண்றாங்க. நிறைய பேர் வந்து ஆக்சுவல் பெயிண்டிங்ஸ்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி அவுட்ஃபிட்ஸ் போட்டு வந்திருந்தாங்க. ஆல் ஆஃப் திஸ் ஹேப்பன்ட். நம்ம கிட்ட பேசிக்கலி பட்ஜெட்டும் இல்ல, அறிவும் இல்ல. அதனால this is something I whipped up. இது வந்து ஒரு goofy-ஆ ஃபிட் அப்படின்னு எனக்கு புரியுது. பட் today is the only day I can pull up with goofy fits like this and say நான் தீம்காக பண்ணேன். அதனால this is basically எங்க அம்மாவோட சாரி, நான் வாங்கி கொடுத்த சாரி ஆக்சுவலி. அண்ட் இதை எதுக்கு நம்ம இப்படி பின்னிங்லாம் பண்ணி போட்டு உட்கார்ந்துருக்கோம்னா, it has பாந்தினி பிரிண்ட் தெரியுதா? இது வந்து நம்ம ஊர்ல ஒரு ஆர்ட் ஸ்டைல். சோ ஆர்ட்டும் காஸ்டியூமும் ஃபேஷனும் ஒன்னு சேருது. ஃபேஷன் இஸ் ஃபேஷன் இஸ் ஆர்ட் அப்படின்னு வந்து இது குறிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. நம்மளால இவ்வளவுதான் முடியும். உள்ள வந்திருக்கவன் நிஜமால இன்வைட் செய்யப்பட்டவனே அவ்வளவு எஃபர்ட் போடல. அதனால நான் போடணும்னு அவசியம் இல்ல. ஜட்ஜ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கார்பெட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர், மொத நம்ம போட்ட வீடியோ லைக் 2024ல போட்ட வீடியோல இதே வந்து பிரெட்ல மோல்டு புடிச்ச கார்பெட் தான் இருந்துச்சு. சோ ஐ அம் நாட் a big fan of this carpet. நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, கேவலமா இருக்கு. So we'll move on to the people. Emma Chamberlain, YouTuber to global sensation. இந்த அவுட்ஃபிட் வந்து நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். This is probably one of the best outfits of the night. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, எனக்கும் அப்படிதான் தோணுது. Because this is inspired from some painting I think. பார்த்தேன், எனக்கு என்ன ஞாபகம் இல்ல. But this is really well done, very thought about, and நிறைய வந்து எஃபர்ட் போட்டிருக்காங்க. தீமோட இருக்கணும்னு சிந்திச்சிருக்காங்க அப்படின்னு வந்து இத பாக்குறப்ப தோணுது. அதனால நம்ம இவங்களை என்ன டியர்ல போட போறோம்னா, நான் இன்னும் டியர்ஸே சொல்லல. சோ நம்ம வந்து பாட்டம் மோஸ்ட் டியர் என்னன்னா, யூசுவலா எல்லா மெட் காலாலயும் ஒரு கேவலமான பழக்கம் இருக்கு. லைக் எஃபர்ட் இருக்கிறதுலே கம்மியா போட்டவங்களே நம்ம லாஸ்ட் டியர்ல போடுவோம். பட் எஃபர்ட்டே போடாதவங்களுக்காக இப்ப நான் ஒரு டியர் கண்டுபிடிச்சிருக்கேன். போட விஜய் அப்படி ஒரு டெம்ப்ளேட் வந்துச்சு தெரியுமா? அதை வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். பட் இட் வாஸ் ஃபன்னி. அதனால இன்ஸ்பயர் ஆகி நம்மளோட பாட்டம் மோஸ்ட் டியர் இஸ் போடா பிளாக் சூட். ஏன்னா வந்து நிறைய பேர் எந்த எஃபர்ட்டுமே போடாம வெறும் ஒரு பிளாக் சூட் போட்டு வந்து they call it a day, and அதுக்கு நீங்க வீட்லயே இருக்கலாம். அதனால the bottom most tier is being named போடா black suit, and ரெண்டாவது tier is going to be தம்பி தப்பு. ஏன்னா தப்பு தீம்ல இல்ல, நல்லாவும் இல்ல, this is ugly and bad அப்படின்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் எங்க வருதுன்னா தம்பி தப்பு. The third tier is going to be mid gala. நம்மளோட வீடியோக்கு ஒரு ஹோமாஜ் போடுறோம். 3 வருஷம் தான் போட்டிருக்கேன். சோ வந்து இது ஒரு மிட்டான லுக் தான், பட் நாட் டூ பேட் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் will go to mid gala, and the next tier is you the real are. நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற டியர். ரொம்ப பிடிச்சிருக்கு. The topmost tier is not going to exist because Met Gala வந்து உலகமே வந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது இத பண்றது, அதுவும் இந்த ஆளை வச்சுக்கிட்டு பண்றது seems goofy to me, and இதுக்கு ஒரு டாப் டியர் தேவையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, டாப் மோஸ்ட் டியரை டெலீட் பண்ண போறோம். nobody gets a top tier. 4 டியர் தான். let's go. நான் சொன்ன மாதிரி எமா சாம்பர்லின் அவங்கள வந்து நம்ம one of the best looks of the night ன்னு சொல்லியிருக்கோம். so they are going to you the real are. next என்னங்க இது
டெபோரா ராபர்ட்ஸ். இது வந்து I'm sure this is a reference or homage to some painting, but இது கிடையாது. நீங்க எப்படி பண்ற ஒரு விதம், this is not the way to do it. This is so goofy, but at least இவங்க வந்து ஒரு சிந்தனை, ஒரு தாட் போட்டிருக்காங்க. அதனால வந்து இவங்கள நம்ம தம்பி தப்பு அதுல போட போறோம். அடுத்து we have லாலா ஆண்டனி. என்னவோ பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு, அழகா இருக்கு. நிறைய ரிச் வீட்ல எல்லாம் வந்து ஒரு கார்பெட் போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. தாட் போட்டிருக்காங்க அண்ட் இது பார்க்க அசிங்கமா இல்ல. அதுதான் இப்போ அந்த கிரைட்டீரியா பை தி வே. அதனால நம்ம வந்து லாலா அக்காவை தூக்கி மிட் காலால போடுறோம். கேரா டெலிவின்ச்னே, எனக்கு அவங்க பேர் சொல்ல தெரியாது, கேரா வாட் எவர். எழவு வீட்டுக்கு வர மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. சோ இது வந்து இந்த போடா பிளாக் சூட்டோட ஃபீமேல் வெர்ஷன், போடி பிளாக் ட்ரெஸ். அதனால இத வந்து நம்ம போடா பிளாக் சூட்ல போடுறோம். This is not எழவு வீடு, this is Met Gala. அடுத்து வந்து தி டைனமிக் ட்ரியோ. இந்த பச்சை கலர்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஆனா விண்டோர். அவங்க தான் இதை ஆர்கனைஸ் பண்ணி கெஸ்ட் லிஸ்ட ப்ரிப்பேர் பண்ணி ட்ரெஸ் கோட சொல்றது எல்லாமே அவங்க தான். அண்ட் she looks pretty goofy. நடுநிலையில நடுவுல நிக்கிற அந்த ப்ளூ ட்ரெஸ் தான் வந்து the big evil. ஸ்பான்சர் பண்றவங்க, அதாவது கஷ்டப்பட்டு இந்த ஃபேஷனபிள் பீப்புள் இந்த ஷோ பிஸ்ல வந்து நம்ம எப்படியாச்சும் இன்க்ளூட் ஆகணும், ஃபிட் இன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க இதை ஸ்பான்சர் பண்றீங்க. and you show up in the most shitty ass dress. So shitty, this is so bad. Why did you even bother to come? ஸ்பான்சர் பண்ணிட்டு வீட்ல இருந்திருக்க வேண்டியதானே. this is so funny. so இவங்கள வந்து நான் தூக்கி போடா பிளாக் சூட்ல போடுறேன் இவங்க எல்லாரையுமே, because I don't like these people. அடுத்து என்னது இது, லைனா மஃபூஃப். எனக்கு சொல்ல தெரியல, மன்னிச்சுக்காங்க. this is interesting. இவங்க வந்து இந்த ஸ்கல்ப்சர் மாதிரியே வந்திருக்காங்க, அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைக் கிரீக் ஆர் பிரான்ஸ் ஆர் வாட் எவர். அந்த காலத்து அவுட்ஃபிட்ஸ் வந்து இது கொஞ்சம் ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கு. இவங்கள வந்து சரி ஏதோ தீமை மதிச்சிருக்காங்க, அதனால நான் இவங்களை தூக்கி மிட் காலால போட்டேன். மிட் காலா ஆஸ் யூஷுவல் பில் ஸ்கார்ஸ்கார்ட். நான் சொன்ன மாதிரி இந்த கருப்பு சூட் கைஸ் வந்துட்டாங்க. யா, நான் இதை பத்தி எதுவுமே சொல்ல போறது இல்ல, போடா பிளாக் சூட். அடுத்து வந்து அக்கா யார் இவங்க, சேஸ் சூய். இவங்க வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கூட இப்படி ஒரு ட்ரெஸ் யாரும் போட மாட்டாங்க. சோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். இட் இஸ் சோ பேட். இது வந்து எஃபர்ட்லாம் போடல, பிளாக் கலர் ட்ரெஸ் பதிலா கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். கோஸ் டு போடா பிளாக் சூட். அடுத்து அடடா நல்லா இருக்கே, சப்ரீனா ஹாரிசன். இது கண்டிப்பா எதுக்கோ ஹோமாஜ் தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இட் லுக்ஸ் சோ குட். கூட மாதிரி வடிவேல் போட்டிருப்பாரு அந்த மாதிரி ஏதோ கூட ஸ்கர்ட்டா போட்டிருக்காங்க. the long hair, the heart in her hand. எனக்கு இது வந்து ரொம்ப பிடித்திருக்கு நண்பர்களே. அதனால சப்ரீனா ஹாரிசன் is going to you the real art. இது யாரு, சார்லி எக்ஸ்எக்ஸ். அதே வந்து எழவு வீடு ஃபிட் தான், நடுவுல ஏதோ பூ மட்டும் சொல்லியிருக்காங்க. I'm not even gonna talk about this. It is just போடா black suit. அடுத்து இது வந்து எல்லாருமே நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து இது என்ன ரெஃபரன்ஸ்னு நான் நிறைய இடத்துல தேடினேன். லைக் நிறைய பேர் லுக் எனக்கு புரியல, பட் ஐ நியூ இட் வாஸ் a reference to some art piece. பட் இது வந்து I did not get any references, but this just looks like a sanitary pad to me. அத வந்து என்னால அன்சீ பண்ணவே முடியல. சோ வந்து இதுக்கு மீனிங் இருக்கலாம், நிறைய பேர் நல்லா இருக்குன்னாங்க, பட் பர்சனலி I'm going to put it at தம்பி தப்பு. அடுத்து வந்து சாம் ஸ்மித். இவர் வந்து ஆன் தீம்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பட் a few things that this guy has done என்ன ட்ராமடைஸ் பண்ணிருக்கு. அதனால அவர் என்ன ட்ராமடைஸ் பண்ணாரு அதெல்லாம் முக்கியம் இல்ல, அவர் பாடல்கள் எப்படி அதெல்லாம் முக்கியம் இல்ல, அவுட்ஃபிட் தீம்ல இருக்கான்னு பார்க்கணும். அவுட்ஃபிட் இஸ் ஆன் தீம். அதனால I cannot bring myself to give Sam Smith you the real art. அதனால இவரை தூக்கி நான் மிட் காலால போடுறேன். அடுத்து டோஜா கேட். இந்த பேக்கேஜிங் டேப் மாதிரி வந்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ். நார்மலா வந்ததுக்கே நம்ம கைத்தட்டல்கள் கொடுக்கணும். ஏன்னா பழைய சில வருடங்களா அக்கா வந்து ரொம்ப வியர்டா இருக்காங்க, ரொம்ப வைல்டா இருக்காங்க. சோ அக்கா நம்ம என்ன பண்ண போறோம்னா தம்பி தப்புல போட போறோம். அடுத்து there is Gwendolyn Christie. Good. This is so good. This is art. Art என்ன அப்படின்னு இவங்க பண்ணியிருந்திருக்காங்க. This is so good. And இது வந்து ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் தான். நான் அந்த ரெஃபரன்ஸ் கிடைச்சா உங்களுக்கு போடுறேன். இவங்களை வந்து எனக்கு ஜென்ரலாவே I like this actress and the whole thing is so good. And எல்லாருமே வந்து பிரவுன் ஒயிட் எழவு வீடு கலர்ல வந்தப்போ நல்லா ரெட் கலர்ல பளிச்சுன்னு வந்ததுக்காகவே வந்து எனக்கு இவங்களை பிடிச்சிருக்கு. You the real art.
அடுத்து we have Jordan Ross. இவங்களை வச்சு நிறைய மீம்லாம் வந்துச்சு, லைக் me and my anxiety அந்த மாதிரிலாம். இது வந்து எனக்கு ஆக்சுவலி எனக்கு பயமா இருந்துச்சுங்க இந்த லுக் பார்க்க. இது ரெஃபரன்ஸ் இல்லையோ ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷனோ ஐ டோன்ட் கேர், திஸ் இஸ் ஸ்கேரி டு மீ. அதனால இவங்களை வந்து நம்ம மிட் காலால போடுறோம். ஓகே, இது நல்ல அவுட்ஃபிட் தான், பட் எனக்கு பயமா இருந்தனால ஏன் வீடியோன்றனால நான் பயஸ்டா இருந்து மிட் காலால போடுறேன். அடுத்து ஈஷா அம்பானி. திஸ் இஸ் ஆன் தீம். இட் இஸ் வெரி நைஸ், வெரி ரிச், வெரி பியூட்டிஃபுல், பட் ஐ டோன்ட் லைக் them. அதனால just for the bad vibes I'm gonna put it in mid gala, but the outfit is really good and everything is really good. அடுத்து we have யாரு, கேட்டி பெரி. இவங்களும் வந்து she gives me bad vibes. அதனால I'm low-key happy அவங்க மூஞ்சி கவர் ஆயிருக்குன்னு. பட் இது பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஸ்கூல்ல எல்லாம் அந்த வாள் சண்டை வச்சிருப்பாங்களே அதானே இது, அததான் போட்டிருக்காங்களா இல்ல அவங்க வேற ஏதோ நினைச்சு போட்டிருக்காங்க? எனக்கு அப்படி தோணுதான்னு தெரியல, பட் I don't really like her, so I am going to put her in தம்பி தப்பு. இந்த வாட்டி வந்து தீம் நமக்கு அவ்வளவா புரியல, வேகாதான் புரிஞ்சுது. அதனால I'm just going off of vibe. எனக்கு பிடிச்சிருக்கா ஓகே, பிடிக்கலையா ஓகே, அவுட்ஃபிட் நல்லா இருக்கா, கலரா இருக்கா ஓகே, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். சோ நிஜமாலே தீம்க்கு ரிலவெண்டா நான் பண்ணுவேன்னு நினைச்சவங்க எல்லாம் சாரி. அடுத்து we have this guy, heated rivalry guy. The outfit is really nice, but I don't know what reference this is, but I'm liking this. At least இவர் வந்து எஃபர்ட் போட்டிருக்காரு. இந்த மாதிரி என்ன சொல்றது, black suit போட்டு வராதனால you know what, I like the heated rivalry. You the real art, why not? அடுத்து Gigi Hadid. நான் Gigi Hadid இவங்க வந்து இந்த கர்தாஷியன் ஃபேமிலியோட சேர்ந்து கொஞ்சம் கெட்டு போயிட்டாங்க. This is so what even is this? இதுக்கு பேர் அவுட்ஃபிட்டா? So this is going to போடா black suit obviously. and எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோல் கிம் கர்தாஷியன் ஃபேமிலியும் இவங்களை அக்கம்பனி பண்ணுவாங்க, நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. அடுத்து இட்ரிஸ் டாம்சன். போன வாட்டி வந்து நல்லா வந்திருக்காரு அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். இந்த வாட்டி போடா black suit-ஆ வந்துட்டாரு. ரெட் கலர் அங்கங்க தெரியுதுன்றதுக்காக you are not gonna get a pass. So இட்ரிஸ் கை போடா black suit. ஜெனல் மோனே. இவங்க வந்து போன வாட்டியே சூப்பரா வந்திருந்தாங்க. I really like her and this time too bro just knows what it is. அதனால இந்த அவுட்ஃபிட் வந்து நான் இது ஆல்ரெடி பார்த்துட்டேன், ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன், லைக் எங்க என்ன இருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு. This is so interesting, such an interesting outfit and very exciting outfit. அதனால இவங்க வந்து straight away to you the real art. அடுத்து we are going with Joey King. I'm putting this at தம்பி தப்பு. அடுத்து oh my god, I love her, Heidi Klum. எப்பவுமே வந்து having the best looks and not you know நான் அழகா இருக்கணும்னு ட்ரெஸ் பண்ணிட்டு வரது வந்து most of the celebrities do that because their job is looking pretty, but இவங்க தான் வந்து they go all out in all of the you know dress code parties and I love that for her. அதனால this is art, she is the real art, you the real art. Kylie Jenner. finally இந்த கர்தாஷியன் ஃபேமிலிக்கு வந்துட்டோம். ஏன் வந்துட்டோம் அப்படின்னு தான் எனக்கு இருக்கு. ஓகே, you know the bodice and outfit and costume art அதை வச்சு ஏதோ விளையாண்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் a great look, but இந்த குடும்பத்துக்கு இதுவே பெருசு. அதனால இவங்களை தூக்கி நான் மிட் காலால போடுறேன். நெக்ஸ்ட் we have Hailey Baldwin. பத்தமீஸ் இதில் புடவை வந்து கட்டிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு இன்னும் இந்த கார்செட் போட்டு சுத்தின்னு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. This is going to போடா black suit. Oh, this is another very interesting look. இது வந்து there is all this bubbles லாம் dress full-ஆ இருந்தா and அவங்க உள்ளே இந்த ஸ்கர்ட்டுக்குள்ள அப்படியே bubbles வந்துகிட்டே இருந்துச்சு அந்த கிளிப்ஸ்ல எல்லாம். This was very very interesting. அதனால this is art, you the real art. அடுத்து Hunter Schafer. See, Hunter Schafer is my personal favorite as an actor and model. அதனால நான் biased-ஆ தான் இருப்பேன். And this outfit is also வந்து இது ஒரு reference தான். இது வந்து it is a reference to a painting and அது கொஞ்சம் தத்ரூபமா தான் recreate பண்ணிருக்காங்க. And she also looks good, the outfit also looks good. I am biased. Hunter Schafer is going to you the real art.
Anne Hathaway. It is nice, but recently I'm getting bad vibes from her. So நான் Met Gala போடுறேன். That is all the reasoning I'm gonna give. அடுத்து we have Sabrina Carpenter. This is R. This is a reference to a movie. The movie is called Sabrina, and அந்த மூவில ஒரு லுக்குக்கோட ரெஃபரன்ஸ் இது. This really is R. Film வச்சு the whole outfit, the headpiece, everything is good. You the real art. அடுத்து another great look, SZA. SZA is like one of my favorite singers, favorite artists, absolute slay. And இது அவங்களோட பர்சனல் இந்த மியூசிக் வீடியோ எஸ்தெட்டிக்ஸ்லயும் ஒரு அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனால I really like this. This is so good. This is art. நான் சொல்றது இந்த டாப் டியர் இல்லன்னு நான் வருத்தப்படுறேன், பட் I don't deserve it. So இத நான் You the Real Artல போடுறேன். Hudson Williams, another heated rivalry guy. We might be doing the same thing with our eyeshadow. We might be twinning in this department, but yeah, he put in efforts. Okay, he put in the effort. He is going to Met Gala. அடுத்து Kendall Jenner, absolutely giving nothing but a black suit. அடுத்து we have Doechii. Stunning, and this is art. This literally is art. This is how paintings look, literally. And அவங்க கால்ல போட்டிருக்கிறது எல்லாமே பயங்கரமா இருக்கு. And I like her as an artist too. I am biased இல்லனாலும் this is art. Doechii is going to You the Real Art. அடுத்து Sarah Paulson. அதாவது இவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்களாம் இந்த ரிச் பீப்புள இன்சைட் Met Gala wearing a $1 million outfit, and she also has ties with the same family she's criticizing. I don't know guys, this is giving performance. Sarah Paulson நம்ம தம்பி தப்புல போடுறோம். Kim Kardashian, what is this? What the fuck is this? இந்த ஒரு கார்செட்டை வச்சுக்கிட்டு இந்த குடும்பம் பண்ற அட்டூழியம் இருக்கே. போடா black suit. அடுத்து we have the Beyonce family. Beyonceோட outfit it's really good, it's really nice, it is very on theme. அவங்க பொண்ணு just looks a white dress நல்லா இல்ல. அவங்க husband Jay-Z just a black suit நல்லா இல்ல. Husband and பொண்ணு இவங்களுக்கு தர points புடிங்கிட்டாங்க. So I'm gonna put this at Met Gala. Kris Jenner. We caught her in a very Chinese time of life. What even is this? தம்பி தப்பு. அடுத்து we have Rachel Sennett. இது ஒரு பெயிண்டிங்கோட ரெஃபரன்ஸ் தான். It looks really good, but I feel like something is missing. அதனால I'm gonna put it in Met Gala. Next is Rihanna. அவங்க finally she is not pregnant. Yeah, it's nice. I think there is also a reference, but it's not really great, but it's okay. அதனால Met Gala கொடு. Met Gala. யாருங்க இது? Carly Claus. What even is this outfit, bro? Cheese cloth மாதிரி இருக்கு. வீட்லயே பன்னீர் பண்றோம்னு சொல்லி பிழிவாங்களே sometimes. அந்த மாதிரி இருக்கு. This is so bad, but funny. This is going to தம்பி தப்பு. அடுத்து Karan Johar. இது bro really ate. அங்க இருந்ததுலயே one of the best look, but ரொம்ப லிட்டரலா பண்ண மாதிரி இருக்கு. லைக் ஒவ்வொருத்தர் பெயிண்டிங் ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணாங்க. Bro took a cool silhouette and attached the paintings to it, but it's still good. அதனால அங்க இருந்த எத்தனையோ பேருக்கு நம்ம மண்ணே பரவாயில்ல. You the Real Art. Blackpink நினைக்கிறேன். எனக்கு இவங்க பேர்லாம் தெரியாதா? I'm sorry. இவங்க ரோசி நினைக்கிறேன், இவங்க ஜெனி நினைக்கிறேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். I am sorry. This outfit is, I don't know if it's relevant, but it is okay. This outfit is Yadavid outfit with பறவை. இவங்க I don't even know what's going on. இவங்க ஜெனி is இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் நான் வச்சிருந்தேன் சின்ன வயசுல. சோ ஐ டோன்ட் நோ. இது Blackpink ஓட ஆர்மி பிளிங்க் நினைக்கிறேன். டோன்ட் கமெண்ட் மீ, பட் தி அவுட்ஃபிட்ஸ் ஆர் வெரி ஆவரேஜ். இவங்கெல்லாம் ஆவரேஜ் நான் சொல்ல. இந்த நடுவுல செகண்ட் இருக்கிறவங்க அண்ட் ஜெனி இவங்க பாட்டுலாம் நான் கேட்டிருக்கேன். லோகி ஸ்லாப்ஸ். அதனால அவங்க பாட்டை நான் குறை சொல்லலை. சண்டேக்கு வராதீர்கள், பட் தி அவுட்ஃபிட்ஸ் ஆர் பிரிட்டி மிட். அதனால Blackpink எல்லாரையும் கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம Met Galaல போடலாம். அடுத்து யாரு? திஸ் கை in a cop outfit, but I think இது ஒரு ரெஃபரன்ஸ் தான், ஒரு பெயிண்டிங்கோட ரெஃபரன்ஸ் தான். It is a reference to a queer artist, and it is needed, and it is good, it is fun. அதனால bro is paying homage to art, and fashion is art is the theme. This is fun, so I'm gonna put him in You the Real Art.
இதுதான் ஃபைனல் டியர். டாப் டியர்ல தான் இருக்கிறதுலயே நிறைய பேர் இருக்காங்க. அதனால இந்த வருஷம் மெட் காலா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதான் இல்ல. ஏன்னா the டாப் மோஸ்ட் டியரை நான் தூக்கிட்டேன். அந்த டியர்ல வரவங்களும் இதுல இருந்து மிக்ஸ் ஆகுறனால பார்க்க அப்படி இருக்கு. the really really good looks were actually average தான். and நம்ம கீழே பார்க்கணும் அந்த கோடா பிளாக் சூட்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. so this many people did not even give a fuck about the event. that's the final tier. I think it was pretty valid. உங்களுக்கு வந்து like somebody who really analyzed it and got to know the theme and all of that. I am waiting to know your review. அதனால நான் இதுவரை போட்ட ரிவ்யூலயே like இந்த டியர்ல எது தப்பா இருக்கு, எது மாறி இருக்கணும், எது வந்து எனக்கு புரியல அப்படின்னு வந்து சொல்லுங்க. and if I missed somebody, உங்களுக்கு பிடிச்சவங்க இல்ல நிஜமாலே நல்லா பண்ணவங்க அதையும் சொல்லுங்க. and yeah, that is it. This is the tier. This is my goofy outfit and that is the video. Bye bye.